வணக்கம் நண்பர்களே, அன்பு விதை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலோட 100வது வீடியோ. உங்களுக்கு ஒரு இனிப்பாக ஒரு நல்ல ஒரு வீடியோ கொடுக்கணுன்னு ஸ்பெஷலான வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். செடியை பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சீத்தாப்பழ செடி தான் இது. சீத்தாப்பழ செடி ட்ராபிக்கல் பிளான்ட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியா மாதிரி நல்ல வெயில் பகுதியில் நல்லா வளரக்கூடிய செடி. இந்த செடிகள் மரங்களாக வளர்ந்து நமக்கு நிறைய கனிகளை கொடுக்கும். இங்கே கடைகளில் சீத்தாப்பழங்களை ஒரு எல்பி $5 $6 கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலுமே ஊரில் நம்ம சாப்பிட்ட சுவை வரதில்லை. அதனால தான் நான் இந்த சீத்தாப்பழ செடியை வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிட்ட இந்த பழ வகைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களும் சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வளரணுன்றதுக்காக தான் நான் நம்மளோட ட்ராபிக்கல் பிளான்ட் எல்லாத்தையுமே வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே நம்ம டெக்ஸாஸில் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் எல்லாமே விலை அதிகம்தான். இந்த செடியை போன வருஷம் நான் நர்சரியில் $50 வாங்கினேன். ரொம்ப சின்ன செடியாக ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா அடுத்த வருஷம் இது பூக்கும் காய்க்கும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த செடி போன வருஷமே பூத்து ஒரே ஒரு காய் கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு தான் வாங்கினேன் இந்த செடியை. இந்த சீத்தாப்பழ செடியை வின்டரில் வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வச்சுருந்தேன். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் போல் வெளியில் எடுத்துட்டு பெரிய தொட்டியில் மாற்றினேன். கேக்டஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். அதில் பெர்லைட்டு, மேன்யூர், கம்போஸ்ட்டு, எர்த்வார்ம் காஸ்டிங்கு, நீம் பவுடர், போன் மீல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செடியை வச்சோம். இந்த மண் கலவையில் நீங்கள் மணல் கூட கலந்துக்கலாம். அப்போ தான் எக்ஸஸ் வாட்டர்லாம் கீழே தேங்காமல் நமக்கு வெளியில் வந்துடும். தொட்டி நல்லா ஓட்டையாக இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. கேக்டஸ் ஆயில் எப்படி இருக்கும்னுட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு கருவேப்பிலை வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதில் போய் அதில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கும் சீத்தாப்பழ செடி பிடிக்கும்னா இது கரெக்ட் டைம். நல்ல மழை வந்துகிட்டே இருக்கு இல்லையா நமக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி வைங்க, உங்களுக்கும் நிறைய சீத்தாப்பழங்கள் வரும். செடிகளை எப்பொழுதும் முழு நேர வெயில் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து வைக்கணும். நல்ல வெயில் காலத்தில் நம்ம டெக்ஸாஸில் எப்படி வெயில் அடிக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரை 2 வேளையும் கொடுக்கலாம். இல்லை மிதமான வெப்பநிலை இருந்தால் ஒரு வேளை தண்ணீர் கொடுக்கலாம். மழை காலத்தில் தண்ணீரை பார்த்து நம்ம கொடுக்கணும். இந்த புதிய மண் கலவையை கொடுத்து தொட்டி மாற்றினோடனே செடிகள்லாம் பாருங்கள் புதுசாக நல்லா தளிர்த்து நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய பூக்களும் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பூக்கள் இந்த மாதிரி பூக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா கரைச்சி 24 மணி நேரம் நல்லா ஊற விட்டு அந்த தண்ணீரை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அது கூட நார்மல் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த செடிக்கு கொடுத்தேன். நீங்கள் செடியை பார்க்கும்போதே தெரியும் செடி எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, நிறைய பூக்கள் எடுத்திருக்கு, பிஞ்சுகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் மஷ்ரூம் கம்போஸ்ட் ஆட் பண்ணேன். அவ்வளோதான். இதுக்கு நம்ம பெரிய வேலை பார்க்கணுன்னு இல்லை, லெஸ் மெயின்டெனன்ஸ் தான். நமக்கு பெரிய டாஸ்க்கு வின்டர் அப்போ உள்ளே எடுத்து வைக்கிறது தான். எப்பயும் தோட்டத்தில் நிறைய பூச்செடிகள் வையுங்க. அப்போ தான் தோட்டத்துக்கு நிறைய பாலினேட்டர்ஸ் வரும், பூக்கள் எல்லாம் காய்களாக மாறும். பாலினேஷன் ஒழுங்காக நடக்கலைன்னா பூக்கள் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். பாலினேஷன் சரியான முறையில் நடந்துச்சுன்னா பெண் பூக்கள் எல்லாம் காய்களாக மாறிவிடும். நிறைய பழங்கள் கிடைக்க ஹேண்ட் பாலினேஷன் முறையை பயன்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தின்னான பெயிண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நான் இந்த தொட்டிலேயே வச்சுருக்கேன். என் குழந்தைங்களுக்கும் சொல்லிவிட்டு அதை எடுக்கக்கூடாதுன்னு. ஹேண்ட் பாலினேஷன் செய்ய காலையில் தான் நமக்கு சரியான நேரம். ஆண் பூக்கள் முன்னாடி நாள் ஈவினிங் மலர ஆரம்பிக்கும், போலனெல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கும். பெண் பூக்கள் மார்னிங் தான் ஓப்பன் ஆகும். அப்போது போலனை அக்செப்ட் பண்ண ரெடி ஆகும். காலையில் எழுந்ததும் தோட்டத்துக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு என்ன பூக்கள் பூத்துருக்குன்றதை பார்த்து நம்ம பாலினேஷன் பண்ணிடலாம். ஆண் பூக்கள் நல்லா விரிஞ்சு இருக்கும், அதுக்குள்ளே தான் நிறைய போலன் இருக்கும். போலனை மெதுவாக ப்ரஷ்ஷில் எடுத்து
அதை பெண் பூக்களுக்கு உள்ளார மெதுவாக வைக்கணும். ஏன்னா இதோட காம்பு எல்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால உடஞ்சி விழுந்துடும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஆண் பூலேருந்து போலனை எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் நல்லா ஒயிட்டாக தெரியுது இல்லையா? இதை நம்ம பெண் பூக்களுக்குள்ளார வைக்க போகிறோம். பெண் பூக்கள் எப்பயும் சின்னதாக தான் விரிஞ்சிருக்கும். அந்த சின்ன கேப்பில் இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா? இந்த சின்ன கேப்பில் நம்ம அந்த ப்ரஷ்ஷை விட்டு போலனை பெண் பூக்களுக்குள்ளார வைக்கிறோம். இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பூக்கள் எல்லாம் காய்களாக மாறிடும். நமக்கு கிடைக்கிற பழங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். நான் இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் முறையில் பண்ண பூக்கள் எல்லாம் காய்களாக மாறிடுச்சு. செடிகளை எப்பயும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது நோய் தாக்குதல் இருக்கா, இலைகள் இது மாதிரி பழுத்து இருக்கா, காய்ந்த இலைகள் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து பிச்சு எடுத்துடணும். செடியில் ஏதாச்சும் நோய் தாக்குதல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீம் ஆயில் 5 ml, டிஷ்வாஷிங் லிக்விட் 2 ml, 1 லிட்டர் வாட்டரில் நல்லா கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா எல்லா பூச்சி தாக்குதலும் கட்டுப்படும். செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல குளிர்ச்சியாக ஈவினிங் டைமில் அப்போ தான் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கும் போது ஸ்ப்ரே பண்ணோன்னா செடிகள்லாம் பேர்ன் ஆகிடும். கவனமாக செடிகளை பாதுகாக்கணும். செடிகளை எந்த அளவுக்கு அன்பாக நாம் பார்த்துக்கிறோமோ அதுவும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கும். செடியில் காய்கள் எல்லாம் பெரியதாக ஆரம்பிச்சிடுச்சு. 12-13 வாரத்தில் நமக்கு இந்த பிஞ்சுகள் எல்லாம் நல்ல பழங்களாக மாறி சுவையான சீத்தாப்பழங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் யார் யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.